அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக வலைத்தள முகப்புத்தக பக்கத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை 2 நாட்களுக்கு பிறகு எங்களுடைய ஏழைகளின் குரல் பக்கத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். நான் சஜான் எண்ணம். அன்புக்குரிய உறவுகளே, பொதுமக்களே, அண்மை காலமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கூறினால், கடத்தல் சம்பவமாக நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண பகுதியில் சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி கடத்தப்பட்டு ஒரு கைக்குழந்தை, ஒரு 3 மாத கைக்குழந்தையோடு ஒரு கிணற்றுக்குள் காப்பாற்றப்பட்ட செய்தியும், அந்த கிணற்றுக்குள் வேறொரு பெண்ணினுடைய சடலமும் மீட்கப்பட்ட செய்தியும் நாம் 2-3 வாரங்களுக்கு முன்பதாக சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தினத்திலும் கூட எமது அயல் ஊரான மாளிகைக்காடு பிரதேசத்திலும் கூட ஒரு சகோதரர் வீட்டில் புகுந்து பெருமதியான நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவமும், அதனை போலீஸ் அதிகாரிகள் பிடித்த சம்பவமும் இன்றைய தினம் கேள்விப்பட்டதை அடுத்து முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய பொதுமக்களே, நீங்கள் யாரோ என்று அறியாதவர்களினுடைய ஓட்டோ, பஸ் போன்ற வாகனங்களில் நீங்கள் தனியாக பயணிப்பது, அது மாத்திரமில்லாமல் யாரோ அறியாதவர்கள் உங்களுக்கு தருகின்ற உணவுகளை உட்கொள்வது, பானங்கள் ஏதாவது தந்தால் பருகுவதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுமாறும், உங்களுடைய முக்கியமான ரகசியங்கள், உங்களுடைய தரவுகள், உங்களுடைய சேகரிப்புகளை தயவு செய்து எல்லோருடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்குமாறும் இந்த வேளை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, இலங்கை போலீஸ் நிலையத்திலிருந்து கிடைக்கப்பட்ட போலீஸ் தகவலின் அடிப்படையில் நீங்கள் பயணிக்கின்ற பயணங்களை தயவு செய்து உங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறும், நீங்கள் இருக்கின்ற இடம், அது மாத்திரமில்லாமல் நீங்கள் பயணிக்கின்ற இடம், நீங்கள் உண்ணுகின்ற சாப்பாடு முதற்கொண்டு உங்களுக்கு நம்பகமான இடங்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஏனென்று கூறினால், தற்பொழுது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவற்றுக்கு மூல காரணமாக இருக்கிறது போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பாவனையினுடைய அடித்தளம் எமது பிராந்தியத்திலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எனவே எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற பொதுமக்களாகிய நீங்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று கூறினால், இந்த மக்களினுடைய எதிர்காலம், பிள்ளைகளினுடைய எதிர்காலம், பெற்றவர்களினுடைய எதிர்காலமும் தங்களுடைய வளர்ப்பிலும் தங்கியிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் பயன்படுத்துகின்ற போதை வஸ்து பாவனையின் அடிப்படையில் பெற்ற தாயை கொலை செய்கின்றார்கள், பெற்ற தந்தையை கொலை செய்கின்றார்கள், உடன்பிறப்பை கொலை செய்கின்றார்கள், பலாத்காரம் செய்கின்றார்கள், பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றார்கள், களவு எடுக்கின்றார்கள். களவு இல்லாத சந்தர்ப்பத்தில் கொலைக்கு கூட அஞ்சாமல் கொலை செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம சமூகம் தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து அன்பார்ந்த பொதுமக்களே, நீங்கள் அனைவரும் முதற்கண் மிகவும் பாதுகாப்புடன் இருக்குமாறும், போலீஸ் முன்னிலைய ரகசிய இலக்கத்தோடு 1919 என்ற இலக்கத்தையும் நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுமாறும், உங்களுடைய தொலைபேசி எப்பொழுதும் லொக்கேஷனை ஒன்றில் வைத்துக் கொள்ளுமாறும், அது மாத்திரமல்லாமல் நீங்கள் பயணிக்கின்ற பயண வாகனங்கள், நீங்கள் உட்கொள்கின்ற உணவுகள், நீங்கள் தயவு செய்து தனியாக பயணிக்காமல் இருக்குமாறும், தயவு செய்து தற்பொழுது அண்மையில் இடம்பெற்ற திடீர் சம்பவம் கூட வீட்டுக்கு அயலவராக இருக்கின்றவர்களே அந்த கலவை செய்திருக்கின்றார்கள். வீட்டை சுற்றி இருக்கின்ற அயலவர்களே அவருடைய வீட்டுக்கு புகுந்து அந்த கலவை மேற்கொண்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை சுற்றி இருப்பவர்களும் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை கூட அறிய முடியாமல், அவர்களோடு சகஜமாக பழக முடியாமல், அவர்களோடு உறவாக நெருக்கமாக இருக்க முடியாமல் இருக்கிறது இந்த இப்போதைய காலகட்டம். பொருளாதார நெருக்கடியும் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. தயவு செய்து அன்பின் சகோதரர்கள், தாய்மார்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், அரசியல்வாதிகளாக இருக்கின்ற நீங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற போதை வஸ்து பாவனைகள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்களுடைய சூழ்நிலைகள், போதை வஸ்தினால் தற்பொழுது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை நம்ம சமூகம், நமது பிரதேசம் எதிர்கொண்டு வருகிறது. எனவே தயவு செய்து அந்த போதை வஸ்தை முழுமையாக அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், உங்களுக்கு யாராவது சந்தேகமான ஒரு நபரை நீங்கள் கண்டால், சந்தேக ரீதியாக யாராவது உங்களுக்கு தென்பட்டால், சந்தேகமாக யாராவது இருந்தால், யாராவது போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுவதை நீங்கள் அறிந்தால், அல்லது இந்த ஒரு வீதி ஓரங்களிலோ, ஒரு பொதுவான இடங்களிலோ, கூட்டமாகவோ கும்பலாகவோ சமூகத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் யாராவது ஈடுபடுவதை நீங்கள் கண்டால், உடனடியாக ரகசியமான முறையில் போலீஸ் நிலையத்தை அணுகி முறைப்பாடு செய்யுமாறு
உங்களுக்கு அப்படித்தான் போலீஸ் நிலையத்தின் மீது நம்பிக்கை இல்லையாக இருந்தால் தயவுசெய்து என்னிடம் கூறினாலும் நாங்கள் அந்த விடயத்தை கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சாய்ந்தமருது பிரதேசத்தை பொறுத்தவரையிலே சாய்ந்தமருது தற்பொழுது ஓஏசியாக வந்திருக்கிற அஜித் சில்வா சேரும் கூட இந்த விடயத்தில் மிக ஊக்கமாகவும் மிகவும் உறுதியாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தயவுசெய்து நீங்கள் நேரடியாக அஜித் சில்வா சேர் அவர்களை நாடியும் கூட ரகசியமான முறையிலும் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அவருடைய விலாசம், அவருடைய புகைப்படம், அவருடைய சம்பந்தமான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக சமர்ப்பிப்பதன் மூலம் என்பது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசத்தில் இருக்கின்ற கல்முனை பிரதேசத்தில் இருக்கின்ற போதை பஸ்டுடன் அடிமையானவர்கள், போதை பஸ்டின் பின்னர் கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, களவோடு ஈடுபடுபவர்களை நாம் முற்றாக அளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு பொதுமக்களாகிய நாமளும் நம்மால் ஏழுமான முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் பாதுகாப்பாக இருக்கணும், நமது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏதோ ஒரு குடும்பம் தான் களவு செய்யப்படுகிறது, ஏதோ ஒரு குடும்பத்தில் தான் கொலை நடக்கிறது, ஏதோ ஒரு குடும்பத்தில் தான் கற்பழிப்பு நடக்கின்றது என்ற ஒரு போக்கில் இருப்போமாக இருந்தால், ஒரு மனிதனையே மற்ற மனிதர்களாக இருப்போமாக இருந்தால், ஒரு சாதாரண ஒரு விடயமாக எதிர்கொண்டோமாக இருந்தால் அது நமக்கு பின்விளைவாக வந்து முடியும் என்பதை தயவுசெய்து கருத்தில் கொண்டு எல்லோரும் நம் உறவாக நினைத்து எல்லோரையும் நம் உணர்வு ரீதியாக நினைத்து தயவு செய்து எமது பிரதேசத்தில் சந்தேகத்துக்கு இடமாக நடமாடுகின்றவர்கள், கும்பலாக குமியலாக இருக்கின்றவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்து விற்பனை செய்பவர்கள், போதை வஸ்து பயன்படுத்துகின்றவர்களை நீங்கள் உடனடியாக கண்டால் ரகசியமான முறையிலும் கூட போலீசாரை நேரடியாக சென்று அணுகி அந்த விடயங்களை கையாளுமாறும் அல்லது எங்களுடைய சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி அஜித் சில்வா சேர் அவர்களோடு தொடர்பு கொண்டு நேரடியாக அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, என்னை தொடர்பு கொண்டு அவருடைய தொலைபேசி இலக்கத்தை திறக்கணும், அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. அந்த உரியவர்களுடைய ஆதாரத்தை உரியவர்களுடைய தகவலை நீங்கள் ரகசியமான முறையில் அனுப்புமாறும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றது என்பதை சம்பந்தமாகவும் நாங்கள் உங்களுக்கு அறிய தருவதோடு சாய்ந்தமருது மட்டுமல்லாது ஏனைய பிரதேசங்களிலும் கூட எந்த ஊர்களிலும் கூட தயவு செய்து இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கான நடவடிக்கைகளை, போதை வஸ்துக்கான ஈடுபாடுகளை குறைப்பதன் மூலமாகத்தான் நம்ம இடம்பெறுகின்ற அந்த களவு, கற்பழிப்பு, கொள்ளை போன்றவற்றை நாம் உடனடியாக நிறுத்த முடியும். தயவு செய்து நமக்கென்ன தேவை, நமக்கென்ன நலன் இருக்கிறது பார்க்காம பொதுமகனாக பொது நலனாக சிந்தித்து தயவு செய்து உங்கள் வீட்டிலோ, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்ற வீட்டிலோ, அயல் வீட்டிலோ, எதிர் வீட்டிலோ, வீதி ஓரங்களிலோ, பொது இடங்களிலோ யாராவது சந்தேகமாக தென்பட்டால், சந்தேகத்துக்கு இடமாக யாராவது சந்தேகமான விடயங்கள் ஈடுபட்டால், போதை வஸ்துக்கு ஈடுபட்டால், போதை வஸ்து விற்பனை செய்தால் தயவு செய்து இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமாறும், அண்மையில் எமது அயல் பிரதேசத்தில் யாரோ ஒரு வீட்டில் கொலை செய்யப்பட்ட நகை கொள்ளை சம்பவம் அடுத்து நமது வீட்டிலும் இடம்பெறலாம், நம் சொந்தக்காரர்கள் வீட்டிலும் இடம்பெறலாம். தயவு செய்து ஊக்கமாக இருப்போம், உறுதியாக இருப்போம், தெளிவாக இருப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம் என்று கூறி இந்த ஏழைகளின் குரல் பக்கத்திலிருந்து இந்த குறுகிய வீடியோ காணொலியோடு உங்களோடு இணைந்து கொள்கிறேன். தயவு செய்து பகிருங்கள், பகிர்ந்து இதனுடையாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல விடயங்களில் நம் அனைவரும் செயற்பட ஒற்றுமையோடு செயற்படுங்கள் என்று கூறி இந்த விடயத்திலிருந்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் சஜான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஏழைகளின் குரல் பக்கம்.